என்ன ரோசாலி? எதுக்கு இப்ப எல்லாரையும் வர சொன்ன? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. அது வந்து நான் மறுபடியும் பிரீத்திகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? நான் எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல? அது ரோசாலி, இவ்ளோ நாள் நீ எடுத்த முடிவெல்லாம் சரியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பிரீத்திகா கல்யாணம் ஆனவ. அவளை எப்படி மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர முடியும்? அப்படி கூப்பிட்டா பிரீத்திகா தான் வருவாளா? இல்ல அவங்க வீட்டு ஆளுக தான் அவளை அனுப்புவாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன? அவ இன்னும் என் பொண்ணுதான். அவளை நான் இங்க கூட்டிட்டு வருவேன். ஆமா, இந்த மகா பேச்ச கேட்டுதானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏற்கனவே நம்ம பார்த்த மாப்பிளைய விட்டுட்டு அந்த விஜய் கூட இவ பிரீத்திகாவை அமுச்சு வச்சா. இப்போ அதையும் இதையும் சொல்லி பிரீத்திகாவை இவ வாளாவட்டி ஆக்க பாக்குறா. இவ பேச்ச கேட்காதீங்கம்மா. ஏங்க, பிரீத்திகா விஜய அந்த அளவுக்கு லவ் பண்ணா. அதனாலதான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா இப்போ விஜயும் பிரகாசும் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பிரீத்திகா மேலதான் கோவப்படுறாங்க. அங்க எல்லாரும் அவளுக்கு சாப்பாடு போடாம கூட கொடுமைப்படுத்துறாங்க. இப்படியே நம்ம பிரீத்திகாவை விட்டுட்டோன்னு வைங்க, அவளை நம்ம உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் உங்க இஷ்டம். மாதவா, அம்மா சொன்னா நீ கேப்பீல? பிரீத்திகா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவ வாயாலேயே சொன்னதை நானே கேட்டேன்டா. பாவம், அவ அங்க ரொம்ப கஷ்டப்படுறா. உன்னால வர முடிஞ்சா வா, இல்ல நாங்களே போய் பிரீத்திகாவை இங்க கூட்டிட்டு வர்றோம். வேணாமா, நானும் வரேன், போலாம். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நானும் வரேன் ரோசாலி. இல்ல வேண்டாம், எல்லாரும் போனா நல்லா இருக்காது. நானும் மகாவும் மாதவன் கூட போயிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து போங்க. வரோம்பா. ஆ. இதுக்கு மேலயும் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. இந்த லெட்டர்ல நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். இத படிச்சதுக்கு அப்புறம் விஜய் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அண்ணி, நீங்க கொடுத்த காசுல தான் இந்த டேப்லெட்டையே நான் வாங்கியிருக்கேன். இத வச்சுதான் நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்க போறேன். அம்மா, உங்களை பார்க்க முடியல. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டிருந்தா அப்போ நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இப்போ என்ன நீங்க மன்னிப்பீங்களான்னு தெரியாது. ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு ராத்திரியோட என் கதையை நான் முடிச்சுக்க போறேன். இந்த டேப்லெட்டை எங்கேயாவது மறைச்சு வைப்போம். யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இத நைட்டு எடுத்துக்கலாம். பிரீத்திகா, பிரீத்தி, நீங்க எங்க இங்க? ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? சொல்றேன். பிரீத்திகா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? அன்னைக்கு தான் போன்ல நாங்க கண்ட மேனிக்கு திட்டுனோமே. நாங்க பேசுனதுல சூடு சொரணை இருக்கிறவங்களா இருந்தா இந்த பக்கமே வரமாட்டாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல. உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்க, போகும்போது வாங்கிட்டு போறேன். என்ன, உங்ககிட்டயும் இல்லையா? என்ன அண்ணி, இவ பேச்செல்லாம் தினுசா இருக்கு. அதான் எனக்கு புரியல, எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காங்க தெரியலையே. பிரச்சனை பண்ணவா தான் இருக்கும், நம்மளும் விடக்கூடாது. பிரீத்திகா ரூம் எங்க தான் இருக்கோ? அம்மா குரல் கேக்குது. இது அம்மாவோட குரலே தான். அம்மா, பிரீத்திகா, அம்மா. பிரீத்திகா, உனக்கு இங்க என்ன வேலை? உள்ள போ. உன்னை உள்ள போன்னு சொன்னேன், போ உள்ள. நான் போக மாட்டேன். என்ன, போக மாட்டியா? பாரு பிரீத்திகா, நீ உங்க அம்மாவை பார்க்கவே கூடாது. உன் அம்மாவை மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல இருக்க யாரையும் நீ பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. விஜய் கூட நீ வாழணும்னு நினைச்சா உன் அம்மாவையும் உன் குடும்பத்தையும் நீ மறந்துடணும். போ உள்ள. மாட்டேன், நான் உள்ள போக மாட்டேன். அவ்வளோ தைரியமா உனக்கு? நிறுத்துங்க. ஏன் முன்னாடியே என் பொண்ணை திட்டுறீங்க? அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணு உள்ள போக மாட்டா. என்ன ரோசாலி, பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க வந்திருப்பீங்க போல. பின்ன பொண்ணை இங்க அமுச்சு வச்சாங்க, இப்போ பின்னாடியே அவங்களும் வந்து ஒட்டிக்க பாக்குறாங்க. அண்ணி, நாம தான் சூதானமா இருக்கணும். சரிதான், நீங்க சொன்னது சரிதான். நான் தான் என் பொண்ணை இங்க அமுச்சு வச்சேன். இப்போ நானே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன். என்ன பிரீத்திமா? ஆமா, உன் மேல கோவமா தாண்டா இருந்தேன். ஆனா இங்க நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதும் உன் அம்மாவால தாங்கிக்க முடியல. அதான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் கூட நீ வருவியா? நான் உங்க பொண்ணுமா, வராம இருப்பேனா? உங்க பேச்ச கேட்காம ஒரு தடவை பண்ண தப்புக்கு நான் பலனை அனுபவிச்சுட்டேன். இனி நான் உங்க பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டேன். நான் உங்க கூடயே வந்துடுறேன். இங்க இருக்க எனக்கு பிடிக்கல. அழாத.
ஆமா நான் வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். இவங்க எப்ப வந்தாங்க? ரோசாலி, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. கல்யாணம் ஆன பொண்ண மறுபடியும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்போ அவ எங்க வீட்டு மருமக. மருமகளா? அப்புறம் ஏன் நீங்க கிச்சனுக்குள்ள எல்லாம் விடாம துரத்தி அடிச்சீங்களா? மருமக தானே, அப்புறம் எதுக்கு சோறு போடாம அவளை பட்டினி போட்டீங்க? கல்யாணம் ஆனாலும் பிரீத்திகா என் பொண்ணுதான். அவளை நான் கூட்டிட்டு போவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பிரீத்திகா வாளாவட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்ல என் கூடயே இருக்கட்டும். நல்லாதான் பேசுறீங்க, ஆனா நடப்புக்கு இது சரிப்பட்டு வராது. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ண பாத்துக்குவீங்க, உங்களுக்கு அப்புறம் யார் அவளை பாத்துக்குவா? மகா அத்த, எனக்கு அப்புறம் பிரீத்திகாவை நீ நல்லா பாத்துப்பியா? அத்த, அடுத்த வாரத்திலேயே நம்ம சொத்து பூராத்தையும் பிரீத்திகா பேர்லயே எழுதி வச்சிரலாம். எனக்கு முழு சம்மதம். என்ன பாக்குறீங்க? பிரீத்திகாவை நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். என் வீட்டுக்காரரு பிரீத்திகாவை தன்னோட பொண்ணு மாதிரி பாக்குறாரு. எங்க வீட்டு பிள்ளைய நாங்க நல்லா பாத்துக்குவோம், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். அப்புறம் பிரீத்திகா ஒண்ணு விஜய லவ் பண்ணல, விஜய் தான் பிரீத்திகா பின்னாடியே சுத்தினாரு. போனா போதுன்னு தான் பிரீத்திகா லவ் பண்ணா. இப்போ ஓடி வந்ததுக்கு கூட விஜய் தான் காரணம். பிரீத்திகாவுக்கு அம்மாவை எதிர்த்து வர மனசே இல்ல, அவ ரெண்டு மனசாதான் இருந்தா. ஆனா உங்க பையன் விஜய் இருக்காருல்ல, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினாரு. அதனாலதான் பிரீத்திகா விஜய நம்பி வந்தா. அப்புறம் எதுக்கு விஜய லவ் பண்ணவ பிரகாஷ் கிட்டயும் ஆசை வார்த்தை பேசி ஏமாத்தணும்? உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? பிரகாஷ் கிட்ட பேசினது பிரீத்திகா இல்ல, நான் தான். என்ன? பிரகாஷ், இதுல பாதிக்கப்பட்டவர் நீங்க தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பிரீத்திகா மனசுல விஜய் தான் இருந்தாரு, அதனால உங்ககிட்ட பேச அவளுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் பிரீத்திகாவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட பேசினேன். ஒரு தடவை உங்களுக்கு கிஸ் கொடுத்தது கூட நான் தான். மன்னிச்சிருங்க பிரகாஷ். நாங்க உண்மையை சொல்லிருந்தா அந்த நேரத்துல பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். பிரீத்திகா உங்க போனை எடுக்காம தான் இருந்தா. விஜய் கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பிரீத்திகாவை திட்டினாரு. பிரீத்திகாவுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டா. அவ பேசலைன்னதும் நீங்க உங்க அம்மா கிட்ட போய் சொன்னீங்க. அதான் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் பேசினேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பிரகாஷ். உங்கள்கிட்ட நான் ஒண்ணுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜயும் பிரகாஷும் அண்ணன் தம்பின்னு என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனா அத நீங்க யாரும் நம்பல. எனக்கு ஒரு சந்தேகம், பிரீத்திகாவுக்காவது பிரகாஷ் யாரோ ஒருத்தரு, ஆனா விஜய்க்கு பிரகாஷ் கூட பிறந்த அண்ணன். அண்ணனுக்கு பாத்திருக்க பொண்ணு யாருன்னு கூடவா விஜய்க்கு தெரியாம போச்சு? இல்ல காதல் தான் முக்கியம்னு விஜய் இத மறைச்சு பிரீத்திகா மேல பழிய போட்டுட்டாரா? ஒருவேளை உங்களுக்கும் இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு சமாளிக்க தெரியாம ஏன் மேல ஒண்ணு மேலயும் பழிய போட்டுட்டு திரியுறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாயில சொல்றீங்க, உண்மையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தானே தெரியும். சரி சரி, என் பொண்ணு தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட நாங்க நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இனி இல்ல. என் பொண்ண நானே அழைச்சிட்டு போறேன். அவளை ராணி மாதிரி நான் பாத்துக்கறேன். பிரீத்தி, வா போலாம். ஒரு நிமிஷமா அங்கிள், இந்த வீட்ல நான் இருந்த வரைக்கும் என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. என் மேல நீங்க ஒருத்தர் தான் அக்கறையா இருந்தீங்க. ரொம்ப நன்றி அங்கிள். ஆமாங்க, நீங்க ஒருத்தர் தான் என் பொண்ணு மேல அக்கறையா இருந்திருக்கீங்க. நீங்களும் இல்லைனா அவ இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாளான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இருக்கட்டுமா, பிரீத்திகா ஏன் பொண்ணு மாதிரி. பாருமா, நீ எடுத்திருக்க இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து என்கிட்ட ஒன்னு சொன்னீல, மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அதுதான் எனக்கு சொர்க்கம்னு சொன்னீல. இப்போ உங்க அம்மாவே வந்து உன்னை கூப்பிடுறாங்க. நீ சந்தோஷமா போயிட்டு வா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நீ நல்லா இருப்பமா. எந்திரி. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வர்றேன். சந்தோஷமா போ. இப்ப போகலாமா? கடைசியா ஒன்னு சொல்றேன், என் பொண்ணு விஜய தேடி இந்த பக்கம் வரமாட்டா. அதே மாதிரி உங்க பையனும் என் பொண்ணை தேடி வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா ரோசாலியோட ஆட்டத்தை நீங்க அப்பதான் பாப்பீங்க. நல்ல பொண்ணு. தங்கமான பொண்ண துரத்தி விட்டுட்டாங்களே. என்ன தேவி இது இப்படி ஆயிடுச்சு? பிரீத்திகா வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ விஜய் வந்து கேட்டா நம்ம என்ன சொல்றது? அண்ணி, நடந்தத சொல்லுவோம் அண்ணி.
பிரீத்திகா விஜய வேணான்னு தூக்கி போட்டு போனால அத சொல்லுவோம். இங்க வந்து அந்த ரோசாலி என்னமா நக்கல் அடிச்சா அத சொல்லுவோம். நம்ம விஜய் தான் நாய் மாதிரி அந்த பிரீத்திகாவை லவ் பண்ணிருக்கான். நடக்கிறத பார்த்தா ஒன்னும் சரியா படல. என்ன அண்ணி நீங்க இப்படி இருக்கீங்க? ரோசாலி பொண்ண பெத்தவ. அவளே அவ்வளோ தெனாவட்டா இருக்கும்போது பையனை பெத்த நீங்க எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? விஜய் வந்ததும் நம்ம பேசுற விதத்துல அவன் கிட்ட பேசுவோம். திரும்ப அவன் பிரீத்திகா பக்கம் போக விடாம நம்ம தான் பாத்துக்கணும். எப்படியாவது பிரீத்திகாவை கழிச்சு விட்டுட்டு வேற பொண்ணா பார்த்து விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அந்த பிரீத்திகாவும் ரோசாலியும் அடங்குவாளுக. புரியுது தேவி. விஜய நான் வலிக்கு கொண்டு வர்றேன். விஜய் வரட்டும், பேசிக்கலாம். அப்படி சொல்லுங்க அண்ணி. அவளே விஜய் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாளாம். அப்புறம் அம்மா தான் முக்கியம்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிருவாளாம். இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன பொம்மை கல்யாணமா? விஜய் கிட்ட நம்ம பேசுற விதத்துல பேசிக்கலாம் அண்ணி. நீங்க கவலைப்படாதீங்க. விஜய் நம்மள கண்டிப்பா புரிஞ்சுப்பான். பார்க்கலாம் தேவி. மாதவா. பிரீத்திகா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுனா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுனா. பாரு பிரீத்திகா, நீ சின்ன பொண்ணு. அப்படிதான் நாங்க உன்னை நினைக்கிறோம். உன்னை இன்னும் சின்ன பொண்ணாதான் பாக்குறோம். அதனாலதான் இப்ப கூட நீ பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். நாங்க உன்னை சின்ன பொண்ணா பார்த்தாலும் உண்மையிலேயே நீ பெரிய பொண்ணுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும். நீ படிச்ச படிப்பே அதையெல்லாம் உனக்கு கத்து கொடுத்துருக்கோம். பாரு பிரீத்திகா, இப்போவே நல்லா யோசிச்சு முடிவெடு. எங்க கூட வர்றதுக்கு உனக்கு முழு சம்மதமா? இல்ல இன்னமும் அந்த விஜய் வேணும்னு நினைக்கிறியா? என்ன மாதவா இது? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நம்ம தான் முக்கியம்னு நம்ம கூட வந்துட்டு மறுபடியும் விஜய் தான் முக்கியம்னு போயிட்டா மறுபடியும் நம்மளால அந்த பிரிவை ஏத்துக்க முடியாதுமா. ஏற்கனவே இவ பண்ண தப்பால தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தீங்க. மறுபடியும் அதே தப்பு நடக்க கூடாது இல்லம்மா. அதுக்கு தான் தெளிவா கேட்டுக்கிறேன். இல்லண்ணா, இனி உங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். விஜய் தான் முக்கியம்னு முடிவெடுத்து வந்தேன். ஆனா அவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? என்னால அதை தாங்கிக்கவே முடியல. தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் நான் சின்ன கஷ்டத்தை கூட பார்த்ததில்ல. ஆனா விஜய் வீட்ல பட்ட கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. நான் இனி உங்க பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கண்ணா. சரி, அழாத. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அணியனாக்க பாக்குறியா? வா போலாம். அப்படியே ஏதாவது நல்ல ஹோட்டல்ல நிறுத்து மாதவா. எனக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போலாம். சரிம்மா, வாங்க.